பார்த்தீங்கன்னா எங்களோட காலேஜுக்கு அப்படியே வெளில தான் நின்றுட்டுருக்கோம். என்னென்னா இன்றைக்கி நம்ம 2 நண்பர்களோட பர்த்டே. ஸோ அவங்களுக்காக ஒரு gift மாதிரி வாங்கி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு பிளானு. எல்லோரும் வராங்க. பட் ஆனால் நாங்கள் போயிட்டு வந்துட்டாங்க. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு இடத்துல. நாங்கள் போயிட்டு கிஃப்ட்டு வாங்கிட்டு ஸோ கேக்கையும் வாங்கணும். அதுக்கப்புறம் பர்த்டே பாய் ஒருத்தரை போய் பிக்கப் பண்ணோம். ஸோ அதனால தான் இன்ட்ரோ கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ரீசெண்டாக தான் வந்தது. இந்த அப்படியே வீடியோவாக பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க 2 பேர் பர்த்டேயும் கவர் பண்ண மாதிரியா இருக்கும். ஸோ ஒரு மெமரபிள் மூமெண்ட்டாக இருக்கும் வேறு. அதனால் லெட்ஸ் கோ அண்ட் see. A few inches later. Hi, hello friends. அதாவது பல பிரச்சனைகளெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை, ரொம்ப பெரிய காரணத்தினால வந்திருக்கு. ஒரு ஸ்க்ரூனால ஒரு பிரச்சனையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி நாங்கள் பார்த்துட்ருக்கோம். என்ன ஆச்சுன்னா எங்கள் ஃப்ரெண்டு துர்கேஷ்க்கு கிஃப்ட் வாங்கலான்னு போயிருந்தோம். அங்கே என்ன பண்ணோம், ரிமோட் கார் வாங்கலான்னு போனோம். சரி அவனுக்கு கார் பிடிக்குமேன்னு சொல்லிட்டு ரிமோட் கார் வாங்க போனோம். அங்கே என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துகிட்டு வந்துட்டோம். பில் போடுற இடத்துல வச்சு இந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணி அந்த காரில் வந்து பேட்ரி போட்டு செக் பண்ணுன்றதுக்காக அது ஓப்பன் பண்ணாங்க. ஒரு ரிமோட் காரில் இருக்கிற ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிட்டோம். ஆனால் அந்த ரிமோட் கண்ட்ரோலரோட ஸ்க்ரூ வந்து ஓப்பன் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, எங்களையே அமுச்சு இது 50 ரூபா கையில் கொடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணுறதோட டிரைவர் அதான் என்ன ஸ்பேனர், அதான் அந்த ஸ்க்ரூ டிரைவர் ஸ்டார் பின் வந்து வாங்கிட்டு வாங்க என்னடா உளர்ற அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா கடையாக சுற்றிட்டு இருக்கோம். ஆமாம், எங்கே கேட்டாலும் இல்லை இதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. எலக்ட்ரானிக்ஸில் கேட்டால் அவங்க பாட்டு ஸ்ட்ரெயிட்டாக இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா அந்த கடை வரும் அப்படின்னாங்க. நாங்கள் அவனுக்கு கிஃப்ட் வாங்க வந்தால் இந்த வேலைலாம் ஓட்டுனுக்குறாங்க எங்களுக்கு. ஆஹா, நம்ம விட்டு நம்மகிட்டே போடுறேன். 6.5 hours later. பல போராட்டங்களுக்கு பிறகு நாங்கள் கிஃப்ட்டை வாங்கிட்டோம். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அவங்க பாட்டு ஒரு சைடு ஓப்பன் பண்ணுறாங்க, நான் பாட்டு ஒரு சைடு ஓப்பன் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் இந்த காரில் இருக்கிற அந்த ஸ்க்ரூ ஓப்பன் ஆகிற மாதிரியே இல்லை. ரிமோட் ஸ்க்ரூ ஓப்பன் ஆனால் கார் ஸ்க்ரூ ஓப்பன் ஆகல, கார் ஸ்க்ரூ ஓப்பன் ஆனால் ரிமோட் ஸ்க்ரூ ஓப்பன் ஆகல. என்ன கொடுமை சரவணனது. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ கடைசியாக அந்த அக்கா தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, ஃபைனலாக ஓப்பன் ஆகிடுச்சுட்டு உடனே பே பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பர்த்டே பாயை போய் பிக்கப் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் துர்கேஷ் வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். வந்துட்டோம். அவனுக்கு போயிட்டு அப்படியே ஸ்லோவாக போயிட்டு அவனை கூப்பிட போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். துர்கேஷ், அவன் வெளியே வர மாதிரி இல்லை, தூங்கினுக்கிறான் போல. வரட்டா மாமே. ஸோ பர்த்டே பாய், ஆக்சுவலி பர்த்டே பாய் வந்துட்டாருங்க. ஆக்சுவலாக நாங்கள் எங்கே வந்துட்டோம்னா நாங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து தான் நம்மளோட இன்ட்ரோ வீடியோ ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம். இப்போ மறுபடியும் வந்து இங்கேயே நிற்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து போகணுமா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஸோ இப்போ வந்து என்னடா கேக் எங்கே வெட்ட போகிறோம்? அவன் தான்டா பர்த்டே பாய். இவன் மட்டும் பர்த்டே பாய் இல்லை, இன்னொருத்தரும் இருக்காரு, இன்னொரு மெம்பர். ஆமாம், ஆக்சுவலி இவனுக்கு என்ன பிளானும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே இவங்கிட்ட மறைக்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை. இவன் தான் நம்மளோட நெக்ஸ்ட் பர்த்டே பாய். பாய் நம்பர் 2. பர்த்டே பாய்க்கு பர்த்டே பம்ப்ஸ் கொடுத்துடலாமா? இவனுக்கும் கொடுக்கல. ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணோம்னா வர வழியில் சார் டிராஃபிக் போலீஸ்கிட்ட மாட்டிக்கினாரு. இவருக்கு இதான் வேலை. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வெட்ட போகிறோம். வாங்க. ஸோ கேக் ஒரு கிளான்ஸ். கேக் பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே லேடிஸ் டிவிஎஸ். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. 3, 2, 1. Happy birthday to lady. என்னடா பர்த்டே கலாச்சாரம். கேக் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது. என்னடா எல்லா ட்ரெஸ்ஸும் வெஸ்ட் பண்ணும். அவளுக்கு நேத்து தான் பர்த்டே தேய்ச்சிட்டாங்க.
பர்த்டே பாய் 2 பேரும் எஸ்தட்டிக் ஆடுறா. மேல இருந்து கீழ வரணும். அப்படியே மேல டாப் ஆங்கிள் ட்ரோன் ஷாட். தள்ளு டன் 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 அந்த போதும். பர்த்டே பாய்க்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்கறடா. ஐயோ பாடி. ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டே குரல். இங்க வாடா. ஸோ ஆக்சுவலாக இது இவனுக்கு வாங்கின கிஃப்ட்டு, இவனுக்கு வாங்கல, அதனால இவனுக்கு கொடுத்துருவோம். தேவையா? ஏய் நான் ஏன் கிஃப்ட் கொடுக்குறேன் இங்க வா. உன் கிஃப்டா? நான் ஏன் கிஃப்ட் அவனுக்கு கொடுக்கணுமா? ஓ உன் கிஃப்ட் கொடுக்குறோமா? ஓம் பண்றா டேய். ஓம் பண்றா. ஏய் நான் ஓபன் பண்றேன். டேய் ஓபன் பண்ணாதடா. பண்ணுடா. சரிடா. கட்டேச்சா. நண்பா இது உனக்குடா. இதே மாதிரி ஆல்ரெடி அவனுக்கு கொடுத்துட்டேன். இது வந்து இவனுக்கு கொடுக்குறது. நான் இந்த மாதிரி ஒழுங்கா ஸ்டண்ட்லாம் பண்றதை வச்சு அப்ப ஸ்டண்ட்னு பேர் போட்டிருக்கேன். அதுதான் ஸ்டண்ட் பண்ணலனா அவ்வளவுதான் பாரு. 2 பேருக்கும் கார் ஓகேவா? ஓடு ரிமோட் கண்ட்ரோல் கார். எப்படி மாசா கெத்தா? இது ரிமோட் கண்ட்ரோல் தானடா? ஆமா ஸ்டண்ட் பண்ணுது. இது ரிமோட் கண்ட்ரோல்டா. செக் பண்ணி வாங்குனியாடா? ஏய் செக் பண்ணி வாங்க. அமேசான்ல 250 ரூபாய் கார். சூப்பர். 250 ரூபா. அது பிக்க மறந்துட்டோம். 350. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் இவங்க 2 பேரோட பர்த்டே போச்சு. ஓகேவா? ஹாப்பியா? நான் எப்படி ஹாப்பியா இருக்கணும்? ஹாப்பியா? ஸோ இதான், இதோட நாங்கள் முடிச்சுக்கிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ until then V6 vlogs.